அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்தத்தேனே அருள் விருந்தே அம்பலத்தரசே அருமருந்தே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக. வடலூர் ராமலிங்க அடிகளார் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி. அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய போலூர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வள்ளலார் அறிவு திருக்கோவிலின் சார்பில் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய பெயர் தமிழன் பாபு. என்னுடைய அப்பா பெயர் அல்லா பகாஷ். நாங்கள் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் இருப்பினும் நாங்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த காரணத்தினால் பல்வேறு நான் இயக்க பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி, நக்சல்பாரி இயக்கம், பெரியார் இயக்கம், இது போன்ற இயக்கங்களில் நான் பயணித்து கொண்டிருக்கும் போது அந்த இயக்கங்களை சார்ந்த நூல்களை நான் விற்பனை செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஐயா வடலூர் ராமலிங்க அடிகளாருடைய வள்ளலார் சம்பந்தப்பட்ட நூல்களையும் நான் விற்பனைக்கு கொண்டு செல்வேன். அந்த நேரத்தில் ஐயாவுடைய நூல்களையும் நான் வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த சூழ்நிலையில் நான் ஐயாவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்து ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு, ஐயாவுடைய தோற்றம், ஐயாவுடைய எழுத்து அனைத்தையும் நான் வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அந்த நூல் விற்பனை வேலையில் எனக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு 2009 பிறகு பல்வேறு தலைவர்கள், குறிப்பாக மார்க்சிய தலைவர்கள், பெரியார், அம்பேத்கர் போன்ற அனைவரையும் படித்த எனக்கு பிறகு நபிகள் நாயகம், இயேசுபிரான், புத்தர், ஜெயினர் ஐயா அவர்கள், இவர்களை பற்றியெல்லாம் நான் படித்து தெரிந்து கொண்ட வகையில், ஆனால் அனைவரையும் தாண்டி ஒரு படி ஐயா வடலூர் ராமலிங்க அடிகளார் அவர்கள் வள்ளல் பெருமான் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கை முறை மக்களுக்கானது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அந்த வகையில் நான் அனைத்தையும் தாண்டி இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை என்னுடைய மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த வழியில் நான் தற்போது 2009 நான் பயணித்து வருகிறேன். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில், இன்று ஒரு அற்புதமான நாள். ஐயா அவர்கள் வடலூரில் தர்மசாலை தொடங்கிய நாள். இந்த நாளில்தான் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த தர்ம பணிகளை செய்வதற்கு முடிவு செய்து அன்னதானம் நிகழ்ச்சி முதலில் பசி ஆற்றுவித்தல், அதாவது இயலாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு பசி ஆற்றுவித்தல் நிகழ்வை நான் இந்த நாளில்தான் 5 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினேன். இதே நாளில் இந்த தொலைக்காட்சி அன்பர்களுடன் நான் சந்திக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்று முதல் நான் இந்த வள்ளலார் வழியில் இந்த பணியை செய்து வருகிறேன். இந்த பிறகு ஒரு சபையை அமைக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சனிக்காவாடி சாலை செல்லும் சாலையில் ஒரு 12 சென்ட் இடத்தை என்னுடைய பெயரில் நான் பதிவு செய்து இடத்தை வாங்கினேன். பிறகு அந்த இடத்தில்
ஒரு வள்ளலார் சபையை என்னுடைய சொந்த முயற்சியில் அமைத்து இது நாள் வரை காலையில் 100 அன்பர்களுக்கு மூலிகை கஞ்சி மற்றும் விழாந்தோறும் 100 ஆதரவற்றவர்களுக்கு உணவு மற்றும் மாதந்தோறும் பூசத்தன்று உணவு இது போன்ற பசியாற்றுவித்தல் நிகழ்வு மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் மற்றும் ஐயாவுடைய கொள்கைகளை பரப்பும் வகையில் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் அந்த போட்டிகளை நடத்தி கட்டுரை போட்டி பேச்சு போட்டி இது போன்ற போட்டிகளை நடத்தி பள்ளி மாணவர்களிடம் ஐயாவுடைய கருத்துக்களை சென்று சேர வேண்டும் என்பதற்காக அந்த பணியையும் தொடர்ந்து செய்து வருகின்றேன். இப்பொழுது கூட நான் படித்த போலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி நூற்றாண்டு விழா நிகழ்வில் ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வில் என்னுடைய சார்பில் ஏதாவது அன்பளிப்பு நீங்கள் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். நான் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை அந்த பள்ளிக்கு நூலகத்திற்கு அன்பளிப்பாக வழங்கினேன். கிட்டத்தட்ட அதில் பாதி புத்தகங்கள் ஐயா சம்பந்தப்பட்ட நூல்களே நான் வழங்கியிருக்கின்றேன். மேலும் தொடர்ந்து இந்த வள்ளலார் சபையில் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை மூலிகை சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் வருகிறார்கள். அவர்கள் இங்கே மூலிகை அதாவது ஆங்கில மருத்துவம் தவிர்த்து சித்த மருத்துவ அடிப்படையில் இங்கே இலவசமாக அனைத்து கிராம மக்களுக்கும் நாங்கள் இங்கே இலவச சித்த வைத்தியசாலை நடத்தி வருகின்றோம். அனைவருக்கும் மருந்து மாத்திரைகளை இலவசமாக கொடுக்கின்றோம். அதேபோல் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை கண்ணுக்கு கலிக்கம் என்கின்ற மருந்தை நாங்கள் அளிக்கின்றோம். அது கண் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கின்றது. மேலும் சேத்துப்பட்டிலிருந்து ஒரு ஐயா பல் சிகிச்சை நிபுணர் ஒருவர் வந்து இலவசமாக பல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் இங்கே மருந்து மாத்திரை கொடுக்கின்றார்கள். இது போன்ற மருத்துவம், கல்வி, பசியாற்றுவித்தல் இந்த 3 நிகழ்வையும் நான் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டு நானே அதை மனமொத்து இந்த நிகழ்வை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். இன்று கல்வி வியாபாரமாகிவிட்டது, மருத்துவம் வியாபாரமாகிவிட்டது. இது ரெண்டும் ஒரு காலத்தில் சேவை தொழில்களாக இருந்தது. இந்த சேவை தொழில்களை நாம் இது வியாபாரமாகிவிட்டது என்பதற்காக தொடர்ந்து நாம் இந்த பணியை ஐயாவுடைய பெயரிலே செய்து வர வேண்டும் என்பதற்காக இந்த பணியை தொடர்ந்து செய்து வருகின்றோம். மேலும் இந்த பணியை தொடர்ந்து செய்வோம் என்று உறுதியளிக்கின்றேன். இந்த சபையில் நாங்கள் இதுநாள் வரை எந்த ஒரு நோட்டீஸும் போடாமல், ஒரு ரசீது புத்தகம் போடாமல், யாரிடமும் சென்று வசூல் செய்யாமல், யாராவது கொடுத்தால் வாங்கி இந்த பணியை செய்து வருகின்றோம். நாங்களாக சென்று யாரிடமும் வசூல் செய்வதில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் ஐயாவை பற்றி ஐயாவினுடைய வழியை நான் ஐயாவுடைய கைகளை இறுக பற்றி கொள்வதற்கு முழுமையான காரணம் அந்த ஐயாவுடைய வாழ்க்கை முறைதான். மற்ற அனைவரும் அதாவது நான் படித்த வகையில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் விமர்சனங்களும் சரி தவறுகளும் இருந்தது. ஆனால் ஐயாவுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் அவர் பிறந்ததிலிருந்து மறைந்த நாள் வரை எவ்விதமான விமர்சனமும் இல்லாமல், எவ்விதமான அவர் மீது குற்றச்சாட்டும் இல்லாமல் வாழ்ந்து மறைந்துள்ளார்கள். மேலும் அனைவரும் மறைந்து மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஐயா மட்டும்தான் இறைவனுடன் இரண்டென கலந்திருக்கின்றார் என்பதை நான் முழுமையாக அறிந்து கொண்டதனால் ஐயாவுடைய கைகளை இறுக பற்றி கொண்டு அந்த கொள்கையில் பயணித்து வருகின்றேன். இருப்பினும் என்னுடைய இந்த கொள்கை வழியில் நான் இந்த சபையை சிறப்புற நடத்த என்னுடைய துணைவியார் அவர்களும் மிகவும் எனக்கு உறுதுணையாக இருக்கின்றார். அவரும் இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இந்த என்னுடைய பணிகளை அவரும் தலைமையில் எடுத்துக்கொண்டு நான் எதை சொன்னாலும் அதை தட்டாமல் இந்த அன்னதான பணிகளையும் மருத்துவ சேவைகளையும் உடனிருந்து, குறிப்பாக கொரோனா காலத்தில் யாரும் சில சேவைகளை அதாவது ஆதரவற்றவர்களுக்கு, குறிப்பாக ஆதரவற்றவர்களுக்கு எதுவும் செய்ய யாரும் முன்வர எங்கள் ஊரை பொறுத்தவரை யாரும் முன்வரவில்லை. ஆகையினால் அந்த நேரத்தில் பேருந்து நிலையத்தில் பார்த்திங்கன்னா காவல்துறை யாரையும் படுக்கூடாமல் தொட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வேளை உணவு கூட இல்லாமல் ரொம்ப துன்பப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த முடியெல்லாம் ஒரு மாதிரி போட்டுக்கிட்டு குளிக்காமல் எந்த விதமான அவங்களுக்கு உதவியும் இல்லாமல்
ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு 50-60 பேருக்கு மேலே ரயில் நிலையம், பேருந்து நிலையம், பஸ் ஸ்டாண்ட், இது கடை தெரு பக்கம் எல்லாம் ரோடுகளில் படுத்து கிடந்தாங்க. அவங்களுக்கு போர்வை கொடுக்கறது, அவங்களுக்கு உணவு கொடுக்கறது யாரும் செய்யாததுனால அந்த வேலையை நான் செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணி தொடர்ந்து வந்து செஞ்சிட்ருந்தோம். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செஞ்சிட்ருந்தோம். மேலும் அந்த கொரோனா காலத்தில் எனக்கு வந்து கொஞ்சம் நெருக்கடி கூட வந்துச்சு. அதாவது என்னன்னாக்கா, சிலர் வந்து நீ என்ன வந்து கொடுக்குற, இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் அரசு ரீதியாக தவறு, நீ இந்த பாதையில் போகக்கூடாது அப்படிலாம் என்னை வந்து மிரட்டல் பண்ணலாம் தொடங்கினாங்க அந்த பேரூராட்சி நிர்வாகம், அரசு நிர்வாகலாம். ஆனால் நான் அதெல்லாம் வந்து பொருட்படுத்தலை. உங்களால் முடிஞ்சால் வழக்கு போடுங்க, நீங்கள் என்ன செய்யணுமோ உங்கள் சட்டம் என்ன சொல்லுதோ நீங்கள் செய்யுங்க, ஆனால் நான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறோ அதை செய்கிறேன். ஐயா வந்து இந்த வழியில் செய்யணும்னு சொல்கிறாங்க. வடலூரில் இன்றைக்கும் அந்த அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. உடனே நீங்கள் அந்த அடுப்பு போய் நிப்பாட்டுங்க, நானும் இங்கே நிப்பாட்டுறேன், இல்லைனா என்னால் நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட தெளிவாக பேசி நான் வந்து தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே மடங்களாலும் நிற்கிறதில்ல. நான் பாட்டு தொடர்ந்து போயிட்டு. அப்புறம் அவங்களே பார்த்து என்னுடைய சேவைக்கு மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவித்தாங்க. சிலர் உதவி கூட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, உதவி கூட செய்ய துணை நிற்க தொடங்கிட்டாங்க. ஏன்னா நான் செய்கிற வேலை அவ்வளோ சிறப்பான வேலை. அதாவது தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்க, கண்ணு தெரியாதவங்க, இவங்களாம் உணவு இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டாங்க அந்த கொரோனா காலத்தில். உணவு மட்டும் இல்லை, அந்த கொரோனா காலத்தில் நாங்கள் கொரோனாவுக்காக மூலிகை மருந்து கூட நாங்கள் கொடுத்தோம். அதாவது சென்னையிலேருந்து ஐயா ஒருத்தர் வந்து மிகப்பெரிய ஐயா வந்து மங்கள் பிரபுன்னு சொல்லிட்டு ஐயா ஒருத்தர், அவர் வந்து எங்களுக்கு வந்து அந்த உதவி செஞ்சார். அதாவது அது அந்த மருந்துக்கு பேர் எனக்கு டக்குன்னு சொல்ல தெரியல. அது கொரோனா வந்து தடுத்து நிப்பாட்டுச்சு. பல நபர்களை நாங்கள் வந்து இங்கே வந்து ரொம்ப மகிழ்ச்சியெலாம் சொல்லிட்டு போனாங்க. ஐங்கூட்டு சுரணம்னு சொல்லிட்டு ஒரு சுரணத்தை வந்து சென்னையிலேருந்து மங்கள் பிரபு ஐயான்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவர் கொடுத்து அனுப்புவார். நாங்கள் வந்து அதை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்தோம். உண்மையிலே மிக சிறப்பான வகையில் அந்த வேலையை செஞ்சுது. மட்டும் இல்லாமல் கிராமந்தோறும் அந்த கஷாயத்தை நாங்கள் வந்து கொண்டு போய், நான் இப்போ கார் வச்சுருந்தேன். அந்த காரில் எத்தனை கிராமம், இந்த சுற்று வட்டாரத்தில் கிட்டத்தட்ட 15-20 கிராமத்தில் தினந்தோறும் போய் கப்பில் கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த மக்களுக்கு வந்து கஷாயத்தை பிரச்சாரம் பண்ணி இதே மாதிரி மைக்கை வச்சுக்கிட்டு, ஒரு பேனர் வச்சுக்கிட்டு, ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டு, சவுண்ட் பாக்ஸ் வச்சுட்டு தினமும் அதுக்கெலாம் கூட இடைஞ்சல் கொடுத்தாங்க. நாங்கள் செய்கிறோம், நீங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் யாரும் செய்யலை. யாரும் செய்யாததுனால தான் நாங்கள் அந்த வேலையை தொடர்ந்து ஐயாவுடைய அருள் ஆசையினால் எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிது. சன்மார்க்கம், அதாவது வள்ளல் பெருமானுடைய முழுமையான செய்திகளை, அதாவது வள்ளல் பெருமான் சொன்ன அனைத்து செய்திகளையும் நான் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பாக வந்து அவர் திருக்குறளை ஒவ்வொரு இல்லந்தோறும் கொண்டு போய் சேர்த்தார். பச்சிலை மருந்துகள், எந்த செடியை பார்த்தாலும் எந்த மூலிகையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார். ஆனால் இன்றைக்கு வள்ளல் பெருமான் வழியில் நடக்கும் அன்பர்கள் அதை செய்ய கொஞ்சம் தவறுகின்றார்கள். அருள் கூர்ந்து வள்ளல் பெருமான் வழியில் பயணிப்பவர்கள் ஐயா சொல்லக்கூடிய அனைத்து செய்திகளையும் நாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்போது தான் நாம் வெற்றி பெறுவோம். குறிப்பாக வட மாநிலத்திலிருந்து கடைசியிலிருந்து இங்கே சாய்பாபா வந்து அனைத்து இடங்களிலும் பள்ளி கொண்டிருக்கின்றார். ஆனால் இங்கே இருக்கின்ற வள்ளல் பெருமான், நம் கண்ணெதிரே இருக்கின்ற வடலூரில் இருந்த வள்ளல் பெருமான், நம் சென்ற ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றை யாரும் பின்பற்று வாழாமல் ஐயாவை பற்றி யாரும் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம், குறிப்பாக சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அன்பர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் வெறும் உணவு போடுவது, நான் இப்போ இந்த என்னுடைய சபைக்கு கேட்டு கூட நான் போடவில்லை. ஏனென்றால் ஐயா வந்து சொல்லுகின்றார், ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ. அந்த 45 பாவங்களில் ஐயா வந்து அந்த பட்டியலில் இருக்கின்றார். ஆகையினால் நான் அதை கூட நான் செய்யாமல் தான் இருந்தேன். இப்போ தான் சில தவறுகள் நடக்குதுன்றதுக்காக அந்த போட்டிருக்கிறேன். ஆனால் என்ன செய்தி அப்படின்னாக்கா, ஐயா வந்து அந்த மருத்துவத்தை கொண்டு போய் கொடுத்தாரு மக்களுக்கு, கல்வியை கொண்டு போய் கொடுத்தாரு, திருக்குறளை கொண்டு போய் கொடுத்தாரு. ஐயாவுடைய வழியின் மூலம் திருவள்ளுவர், ஐயா திருவள்ளுவரை பின்பற்றி தான் ஐயா வருகின்றார். திருவள்ளுவர் 10 ஒரு அதிகாரத்தையே புலால் மருத்துவத்தை பற்றி எழுதியிருக்கின்றார். ஆனால் திருவள்ளுவரை பேசுகின்ற பட்டிமன்றங்களில் பேசுகின்றவர்கள், மேடைகளில் பேசுகின்றவர்கள் யாரும் திருவள்ளுவர் சொல்லிய அந்த புலால் மறுத்தல் அதிகாரத்தை மட்டும் பேசுவதே இல்லை, அதை பின்பற்றுவதும் இல்லை. இதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய மனக்குறைதான். ஆனால் வள்ளல் பெருமானை ஏற்றுக்கொண்ட அன்பர்கள் கண்டிப்பாக
திருவள்ளுவரை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும். குறிப்பாக பள்ளி மாணவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஐயாவை வள்ளல் பெருமான ஐயாவுடைய தத்துவங்களையும் கொள்கைகளையும் அவர் சொல்லாதது எதுவுமே இல்லை உலகத்தில். அவர் எல்லாற்றையும் சொல்லியிருக்கின்றார். பாவங்களை அற்புதமாக பட்டியலிடுகின்றார். ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ, வரவு போக்கொழிய வழி அடைத்தேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூர்த்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்கும் மரத்தை விருட்சத்தை அழித்தேனோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஜனங்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னாவே ஒருவரும் மற்ற இடத்துக்கு போக மாட்டாங்க. எங்கே போக மாட்டாங்க? புலால்கிட்ட போக மாட்டாங்க, உருவ வழிபாட்டுக்கிட்ட போக மாட்டாங்க, மற்ற மதங்களுக்கு கூட போக மாட்டாங்க. எங்கே வருவாங்க அப்படின்னா ஐயாவுடைய கைகளை இறுக பற்றி கொள்வார்கள். இங்கே இருக்கின்ற சன்மார்க்க அன்பர்கள் ஐயாவை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதில் கொஞ்சம் குறைவு இருக்கின்றது. வெறும் உணவு போட்டுவிட்டு பூடி விடுகிறார்கள். இது தவறான ஒரு செய்தி. ஐயா வெறும் உணவு போட்டு சொல்ல, எல்லா செய்தியிலும் குறிப்பாக அவர் சத்சங்கத்தை வலியுறுத்துகிறார். சத்சங்கம் என்பது என்ன? ஐயா உலகியலில் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது, தான் கற்றுக்கொண்டதை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது, மக்களிடமிருந்து கற்றுக் கொடுப்பதும் தான் ஒரு வாழ்க்கையாக அமைந்திருக்கும். அந்த வகையில் ஐயா வள்ளல் பெருமான் அவர்கள் வாழ்ந்து இருக்கின்றார்கள். அந்த வழியில் நாம் செல்ல வேண்டுமே தவிர வெறும் உணவு போட்டுவிட்டு அந்த சபையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு செல்வதனால் எந்த பயனும் இல்லை. நீங்கள் சத்வித்தாரத்தை செய்யாமல் ஐயாவுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்காமல், குறிப்பாக நான் ஒரு லட்சியமாக வைத்திருக்கின்றேன், என்னுடைய சபை இன்னும் முழுமையாக நிறைவு பெறவில்லை. இது திறப்புழாவுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து சபைகளிலும் சென்று குறைந்தபட்சம் ஒரு படிப்பகத்தை நீங்கள் வைக்க வேண்டும். அந்த படிப்பகத்துக்கு என்ன உதவியோ நான் செய்கின்றேன், உறுதியாக செய்வேன். இந்த நிமிடத்திலே நான் செய்கிறேன் என்று அவர்களுக்கு உறுதி கொடுத்து அங்கேயே நான் அந்த ஒரு படிப்பகத்தை உருவாக்கி தர வேண்டும் அப்படி என்று நான் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றேன். ஒவ்வொரு சபையிலும் படிப்பகம் நான் என்னுடைய அறைக்கு, என்னுடைய சபையில் மேல் அறையில் குறிப்பாக இப்போதைக்கு 5 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள புத்தகங்கள் மேலே வைத்திருக்கின்றேன். இங்கே வள்ளலார் அறிவு திருக்கோவில் என்று நான் வைத்திருக்கின்றேன். இதுக்கு பேர் அறிவு திருக்கோவில் என்பது ஒரு கல்வியை கொடுக்க வேண்டும் என்பது 5 லட்சம் ரூபாய் புத்தகங்கள் நான் மேலே வைத்திருக்கின்றேன், ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் என்பதற்காக. இதேபோல் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் அன்பர்களுக்கு, அந்த சபைகளுக்கு நான் நூலகத்தையே அமைத்து தருவேன். ஆனால் குறைந்தபட்சம் படிப்பகம் இருக்க வேண்டும், சத்சங்கம் இருக்கும். படிப்பகம் இருந்துச்சுன்னா சத்சங்கம் வந்துடும் தன்னால். அப்போது நாம் ஐயாவை பற்றியும் சமரச சுத்த சன்மார்க்க சத்தியத்தை பற்றியும் நாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே தவிர வெறும் உணவு போட்டுவிட்டு ஆலய கதவை பூட்டி வைப்பதனால் எந்த பயனும் இல்லை. எனவே இதை நான் அருள் கூர்ந்து ஒரு மிகப்பெரிய அவர்களுடைய பாதம் பணிந்து என்னுடைய வேண்டுகோளாக வைக்கின்றேன். சன்மார்க்க அன்பர்களுக்கு அவர்கள் இந்த பணியை தன்னுடைய கடமையாக செய்ய வேண்டும் என்று. இன்றைய குழந்தைகள், குறிப்பாக பள்ளி குழந்தைகள், அதாவது பள்ளி குழந்தைகள் என்றாலே அதாவது பசுமரத்து ஆணி போல், அதாவது பசு மரத்தில் ஒரு ஆணி அடித்தா எப்படி அது போய் தைத்து நிற்குமோ அதுபோல் பள்ளி குழந்தைகள், அதாவது குழந்தை பருவத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு நாம் எந்த கல்வியை கொடுக்கிறோமோ அந்த கல்வியை முழுமையாக பற்றி கொள்வார்கள். நாம் நல்ல கருத்துக்களை சொன்னாலும் அந்த குழந்தைகள் முழுமையாக பற்றி கொள்வார்கள், தவறான கருத்துக்களை சொன்னாலும் அந்த குழந்தைகள் முழுமையாக கட்டுவார்கள். எனவே பள்ளி குழந்தைகளை பொறுத்தவரை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தினந்தோறும் அவர்களுக்கு நல்ல கல்வியை ஒழுக்கம், அதாவது ஒழுக்கம் என்பது உயிரினும் ஓம்பப்படும். அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். வேறு எதையும் அவர் குறிப்பில்லை. நீங்கள் திருவள்ளுவரை நீங்கள் எடுத்தீங்கக்கா, திருக்குறளில் ஒழுக்கத்தை மட்டும்தான் உயிருக்கு மேலாக ஒப்பிடுறாரு. அது அந்த வகையில் அந்த ஐயாவுடைய திருக்குறள் வழியில் பயணித்தவர் வள்ளல் பெருமான். ஒழுக்கத்துடன் இறுதி வரை அவர் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார். அந்த ஒழுக்கத்தை நாம் பள்ளி குழந்தைகளிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பள்ளி குழந்தைகள் இன்று இருக்கின்ற அரசு பள்ளிகளில் குறிப்பாக தேர்வே இல்லாமல் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப மிகப்பெரிய தவறு என்னை பொறுத்தவரை. தேர்வு இல்லாமல் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் அனைவரும் ஓடுகின்றார்கள். ஓடுகின்ற அனைவருக்கும் முதல் பரிசு என்றால் யார் ஓடுவார்? யாரும் ஓட மாட்டார், பின்னாடி மெதுவாகத்தான் வருவார்கள். ஓடுவதற்கு முயற்சியே செய்ய மாட்டார்கள். அதுபோல் படிப்பவர்களுக்கு தேர்வு என்பது மிக மிக முக்கியமானது. 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் அவர்கள் ஆல் பாஸ்ன்னு சொல்லிவிட்டு 11ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புக்கு மேலே தேர்வு வச்சின்னா அவங்க எப்படி வெற்றி பெறுவாங்க? எப்படி ஒழுக்கத்துக்குள்ளே வருவாங்க? ஒழுக்கத்துக்குள்ளே வரவே மாட்டாங்க. அதே போல் நான் படிக்கும் காலத்தில் ஆசிரியர்களுடைய கண்டிப்பு இருந்தது.
ஆனால் இன்று ஆசிரியர்களை கண்டிக்க மாணவர்கள் தயாராகிவிட்டார்கள். கையில் கத்தியுடனும் தடியுடனும் அவர்களை மிரட்டுவது, இது போன்ற வேலைகளை, ஒழுக்கக்கேடான வேலைகளை மாணவர்கள் செய்ய துணிகிறார்கள். ஆகவே திருவள்ளுவரையும் வள்ளல் பெருமானையும் திருக்குறளையும் திருவருட்பாவையும் கொண்டு போய் சேர்த்தால் திருவள்ளுவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றையும் மாணவர்கள் மனதில் கொண்டு போய் சேர்த்தால் நிச்சயமாக அந்த மாணவன் ஒழுக்கக்கேடான மாணவனாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இது சத்தியம். வள்ளல் பெருமானையும் திருவள்ளுவரையும் நீங்கள் ஒவ்வொரு மாணவருடைய உள்ளத்திலே ஏற்றிவிட்டால் எந்த காலத்திலும் அந்த மாணவன் ஒழுக்கக்கேடான மாணவனாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இதை நான் உணர்ந்து சொல்கிறேன். திருக்குறளை படித்து திருக்குறள் ஐயா, நான் முதலில் 13 நூல்களை நான் பதிப்பித்துள்ளேன். நானே 3 நூல்களை எழுதியுள்ளேன். நான் வள்ளலார் பதிப்பகம் என்று ஒரு பதிப்பகம் வைத்துள்ளேன். அதில் நான் முதலில் மதுரை இளங்குமரனார் ஐயாவுடைய நூல் திருக்குறள் வாழ்வியல் உரை அப்படின்னு ஒரு நூல் அவர் 100 ரூபாய்க்கு கொடுத்தாரு. 340 பக்கம். அந்த நூலை நான் அடக்க விலையில் கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு குறைவாக கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து 50 ரூபாய்க்கு 50,000 புத்தகங்களை போட்டு நான் தமிழகம் முழுவதும் அதை விநியோகித்தேன், என்னுடைய சொந்த முயற்சினால். அதை நான் ஒவ்வொரு முறையும் நான் மெய்ப்பு திருத்தும் போது, நான் படிப்பறிவு மிகப்பெரிய படிப்பெல்லாம் நான் எதுவும் படிக்கலை, கல்லூரிக்கெலாம் போகல, 9ஆம் வகுப்பு தேர்ச்சியே பெறலை நான். ஆனால் இருந்தாலும் அந்த புத்தகங்களை வாசிப்பது முழுக்க நான் நேர்மையான முறையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட காரணத்தினால் அதை நோக்கி நான் பயணித்து திருக்குறளை நான் முழுமையாக அந்த புத்தகத்தை முழுமையாக படித்து அதனுடைய தெளிவுரையை நான் படித்ததினால் அதில் ஒழுக்கம் எப்படி முக்கியமானது, புலால் மறுத்தல் என்பது எவ்வளோ முக்கியமானது, தன்னூன் பெருக்கின், அதாவது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் கடந்த காலத்தில் நான் சாப்பிட்ட அந்த புலாலுக்காக என்னை இறைவன் மன்னிக்க வேண்டும். அதை நான் நினைத்து நான் ஒவ்வொரு நாளும் உருகுகின்றேன். அதாவது தன்னூன் பெருக்கின் பிற ஊன், அதாவது நம்மளுடைய உடலை வளர்க்குறதுக்காக இன்னொரு உடலை சாப்பிட்றது எந்த வகையில் நியாயம்னு சொல்லிட்டு வள்ளுவர் அப்பயே நமக்கு சொல்லிட்டார். அதுக்கு மேலே யாரும் அந்த வழியில் தான் ஐயா வள்ளுவர் பெருமான் வள்ளலார் அவர்கள் வருகின்றார்கள். ஆகவே வள்ளல் பெருமானையும் வள்ளுவரையும் கொண்டு போய் மக்களிடம் சேர்த்தால் மிக ஒழுக்கமான இந்த சமூகம், இந்த உலகம் மாறும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். எங்கள் ஐயாவுக்கு ஒரு துணியாக இருப்பேன். ஆனால் நான் தாய் மாதிரி இந்த வரங்களுக்கு பசியாற்று பண்ணிகிட்டே இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு முடியாத போனால் தான் என்ன, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் பண்ணிட்டு தான் இருப்பேன் நான். ஆண்டவன் அதுக்கு தகுந்த மாதிரி சத்து எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காரு, வள்ளல் பெருமாள் கொடுத்துருக்காரு. நான் செய்வேன், இனிமேலும் செய்வேன். எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு துணியாக இருப்பேன், ஐயாவுக்கும் நான் இருப்பேன். இப்போ நீ செய்யணும்னு இருக்கேன், செய்து தான் ஆகணும். நம்மளால பசியாற்றுன்னு வரப்போ அவங்கள பசின்னு விட முடியாது இல்லைங்க இல்லையா ஐயா. வேறு எதுனா கூட விட்டுடலாம், அது துணிமணியோ இல்லை வேறையோ இல்லை காசு இல்லை பஸ்ஸுக்கு போகிறதுக்கோ சொல்லிட்டு கூட அதை அவாய்ட் பண்ணிடலாம். பசின்ற இதுக்கு நம்ம தேடி வராங்கன்னா நம்ம எப்படி அவங்களுக்கு விடுறது? அதை நம்ம மனுஷனில் சேர்த்திக்கல. அது வர்றவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்.